பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே மறுபடியுமாய் நாம் தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் ஆண்டவர் நம் எல்லாரையும் ஒன்று சேர வைத்து ஆங்காங்கே அவருடைய சமூகத்திலே வீடுகளில் நாம் துதிக்க ஆராதிக்க கத்திருந்த நாளை நம்ம கொடுத்திருக்கிறபடினால் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லி எங்களுக்காக நீ கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை தேசத்தில் சூழ்நிலைகள் ஆண்டவரை மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாலும் மகிமையுள்ள தேவனை நாங்கள் மாறாமல் துதிக்க ஆராதிக்க இந்த நாளை எங்களுக்கு நியமித்து தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இந்த ஆராதனையில நீர் எழுந்தக்கூடிய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய கிருபை இதுவரைக்கும் நம்மை தாங்கிக் கொண்டு வருகிறது. அந்த கிருபையுள்ள தேவனை நினைத்து நாம் துதித்து நாம் பாடி மகிழ்கிறோம். அவர் நம்மேல் வைத்த கிருபை மகா பெரியதாக இருக்கிறபடியால் கிருபை காக்கப்படுகிறார். பாதையை நடத்தி சென்றார்.
எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். வனாந்திர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார். எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். இது போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம். இது போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்று உள்ளது. சொல்லுவோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு. பார்வையில் இருந்து நம்மையெல்லாம் நினைவு கொண்டார். உடல் கொடுத்த அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். சொல்லுவோம், பார்வையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கொண்டார். உடல் கொடுத்த அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். இது போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம். இது போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று மகிழுவோம், அவர் பேரன்பு என்று உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று மகிழுவோம், பேரன்பு என்று உள்ளது. எல்லாருடைய கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீதை போல இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறது. காலங்களில் அப்படிப்பட்ட தேவனை துதிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொன்னது போல இந்த கால வெள்ளடங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை துதிக்கிற ஆண்டவரே, என் நாமத்தை எந்த இடத்துல நீங்கள் உயர்த்தினாலும் பிரஸ்தாபம் பண்ணினாலும் அங்கு நான் இருப்பேன், வருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ இந்த 8வது மாதம் 4வது உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே நாங்கள் சபையாக குடும்பமாக தேவ சமூகத்தில் நாங்கள் நின்று தேவனையே நோக்கி பார்த்து ஆராதிக்கிறோம். அல்லேலூயா.
உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே உம்மை புகழ்ந்து பாட வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அதுதான் எங்களுக்கு நல்லது, அதுதான் எங்களுக்கு இன்பம், அதுதான் எங்களுக்கு ஏற்றதா இருக்கிறபடினாலே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிற தேவன். கடந்த ஒரு வார காலம் முழுவதுமாக எத்தனையோ பேருடைய மனிதனுடைய வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், அயலகத்தார், நமக்கு தெரிந்தவர்கள் என்று சொல்லி அநேகருடைய வார்த்தையை நம்ம நேரடியாக கேட்டிருக்கலாம், அல்லது தொலைபேசியின் மூலமாக கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அது கொண்டு வருகிறபடினாலே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை தொடர்ந்து செய்யும் என்பதிலே எந்த விதமான நமக்கு சந்தேகமும் இல்லாதபடி தொடர்ந்து அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். இந்த அருமையான மாதத்தில் நாம் 16ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நான் அவரை நோக்கி கொண்டிருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் உங்களோடு கூட நான் பேசினேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவுகளையும் நீங்கள் நோக்கி பாருங்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அநேகருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கடந்து போன வாரத்திலே நோக்கி பார்க்கக்கூடியதான ஒரு 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். நிச்சயமாக அதை நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். கண்மலையாக இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். நமக்கு உதவி செய்யும் வரை, நமக்கு இரக்கம் செய்யும் வரை அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாளையாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். அதில் ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 51ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். உங்கள் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையிலே நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் இங்கே ஒரு குடும்பத்தை நோக்கி பார்க்கும்படியாய் சொல்லுகிறார். வேதாகமத்தில் அநேக குடும்பங்கள் இருக்கிறது. ஈசாக்கின் குடும்பம் இருந்தது, யாக்கோபின் குடும்பம் இருந்தது, கொர்நேலியு குடும்பம் இருந்தது, அன்னாள் குடும்பம் இருந்தது. இப்படியாக வேதாகமத்தில் நிறைய குடும்பங்கள் கணவன் மனைவியாக இணைந்து தேவனை மகிமைப்படுத்தினவர்களாக இருந்தார்கள். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனமாய் உச்சு தேசத்திலே தன்னுடைய பிள்ளைகளோடு அவன் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான். இப்படியாக யோசுவா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி குடும்பமாக அவனும் தொழுது கொண்டான். இப்படி வேதாகமத்தில் அநேக பிள்ளைகள் குடும்பத்தோடு தேவனை துதித்து தொழுது கொண்டு ஆராதித்து கொண்டு வந்திருந்தாலும் தேவன் ஒரு குடும்பத்தை மாத்திரம் நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த குடும்பம் யார் என்று சொன்னால் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், சாரா. அவசரத்தில் தான் சொல்லுகிறது, உங்கள் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆமென். ஆண்டவர் 2 பேரை நோக்கி பார்க்க சொல்லுவதற்குரிய காரணம் என்ன என்று இன்றைக்கு நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாமுக்குள்ளே விசுவாசம் இருந்தது.
சாராளுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. நீங்கள் ரோமர் 4:21 எபிரேயர் 11:11 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான். ஆண்டவர் ஆபிரகாமை ஏன் நோக்கி பார்க்க சொல்லுகிறார் என்று சொன்னால், அவன் விசுவாசத்திலே ஒரு வல்லவனாய் மாறினான். அதாவது ஆகையால் தான் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 11:11 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சாராளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் அந்த வாக்குத்தத்தத்தின் தேவனை அவள் விசுவாசித்தபடியினாலே அவள் கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான குடும்பம் எது என்று சொன்னால், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் சாராளை தான். ஆபிரகாமுக்குள்ளும் அந்த விசுவாசம் இருந்தது, சாராளுக்குள்ளும் அந்த விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் உள்ளவர்களைத்தான் ஆண்டவர் நோக்கி பார்க்க சொல்லுகிறார். சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, நான் எதுவரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி தன்னோடு கூட இருந்த 12 சீசர்களையும் கூட நீங்கள் நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. தன்னோடு கூட 3 ஆண்டுகள் இருந்த அந்த சீசர்கள் ஒருவரையும் கூட நீங்கள் நோக்கி பாருங்கள் என்று சொல்லாதபடி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொன்னார். காரணம் என்ன என்று சொன்னால், 2 பேருக்குள்ளும் விசுவாசம் காணப்பட்டது. தேவன் ஆபிரகாமை 75 வயதில் அழைக்கும் பொழுது ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்டு அவன் கீழ்ப்படிந்து வந்த பொழுது மனைவியும் அந்த கீழ்ப்படிதலோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆகியால் நானும் செல்கிறேன் என்று சொல்லி அவள் என்ன பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு கீழ்ப்படித்து வந்தார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படித்து வந்தார், சாரா ஆபிரகாமுக்கு கீழ்ப்படித்து வந்தார். அப்ப 2 பேருக்குள்ளேயும் ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. ஆபிரகாமுக்குள்ள கீழ்ப்படிதல், சாராளுக்குள்ள கீழ்ப்படிதல் தான் இன்றைக்கு ஆண்டவர் அவர்களை நோக்கி பாருங்கள் என்று சொன்னார். ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம், சாராளுக்குள்ள இருந்த விசுவாசம், ஆகையால் தான் தேவன் அவர்களை நோக்கி பாருங்கள் என்று சொன்னார். இப்ப நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய குடும்பத்தை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு குடும்பத்தில் கணவனிடத்திலும் மனைவியினிடத்திலும் விசுவாசமானது அது உறுதியாய் காணப்பட வேண்டும். யோபுவின் வாழ்க்கையில யோபு கிட்ட இருந்த நம்பிக்கை, விசுவாசம் அவருடைய மனைவியினிடத்தில் இல்லை. நீ இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து விட்டு ஜீவனை விடும் என்று சொல்லி ஒரு எல்லாம் இழந்து போன நேரத்தில் யோபுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அவளுக்குள்ளே இல்லை. அதனால தான் ஆண்டவர் யோபுவை நோக்கி பாருங்கள், யோபுவின் மனைவியை நோக்கி பாருங்கள் என்று சொல்லாமல் இங்கே ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொன்னார். 25 ஆண்டு காலம் குழந்தை இல்லாவிட்டாலும் நிச்சயமாக கர்த்தர் குழந்தையை தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு பொறுமையோடு அவர்கள் காத்திருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. அந்த செத்து போன சரீரத்திலிருந்து, செத்து போன கர்ப்பத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை, ஒரு ஈசாக்கை நிச்சயமாக தேவன் தருவார் என்று இருவருக்குள்ளமாக அந்த விசுவாசம் இருந்த பொழுது அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவியாய் குடும்பமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் இருவருக்குள்ளுமாக ஆபிரகாமை போல சாராளை போல விசுவாசம் இருக்க வேண்டும். யோபை போல, யோபுவின் மனைவியை போல ஒருவேளை நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாய் வைக்க மாட்டார். ஆபிரகாமை ஏன் தேவன் நோக்கி பார்க்க சொல்லுகிறார், சாராளை ஏன் நோக்கி பார்க்க சொல்லுகிறார் என்று சொன்னால் 2 பேருக்குள்ளும் சரியான ஒரு விசுவாசம் இருந்தது. ஒரு ரயில் போவதற்கு தண்டவாளம் எப்படி 2 சரியா இருக்கிறதோ,
ஒரு சைக்கிள் அல்லது ஒரு பைக் போவதற்கு 2 வீலும் எப்படி சரியா இருக்கிறதோ அதுபோல ஆபிரகாமுக்குள்ளும் சாராளுக்குள்ளும் அந்த விசுவாசம் இருந்த பொழுதுதான் ஆண்டவர் அந்த விசுவாசத்தினாலே அவர்களையும் அவருடைய சந்ததிகளையும் ஆசீர்வதித்தார். எபிரேயர் 6:14 சொல்கிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பூமியின் கடற்கரை மணலை போலவும் நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, இவர்கள் இருவருடைய விசுவாசத்தை கண்டு தேவன் அவருடைய சந்ததியை பெருக பண்ணினார். இந்த காலைகளில் ஒருவேளை கணவனுக்கு விசுவாசம் இருக்கும், மனைவிக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை மனைவிக்கு விசுவாசம் இருக்கும், கணவனுக்கு இல்லாமல் இருக்கலாம். அல்லது குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு விசுவாசம் பெரிதாகவும் இன்னொருவருக்கு விசுவாசம் சிறிதாகவும் இருக்குமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வது கொஞ்சம் தாமதமாகலாம். இங்கு 2 பேருக்கு விசுவாசம் இருந்தே ஆண்டவர் 25 ஆண்டு காலம் கழித்துதான் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனத்தின்படி உங்கள் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசம் உள்ள ஒரு தேவ மனுஷன், சாராள் விசுவாசம் உள்ள ஒரு தேவ மனுஷி. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்த மனிதன், சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்த மனிதன். ஆமென். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் சாராள் கடந்து சென்றார். ஆகையினால்தான் இவர்கள் இருவரையும் ஆண்டவர் ஒரு முன்மாதிரியாக வைத்து அப்படிப்பட்ட தகப்பனாகிய ஆபிரகாமையும் அப்படிப்பட்ட தாயாகிய சாராளையும் நீங்கள் நோக்கி பாருங்கள் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு நம்மை ஒரு முன்மாதிரியாக தேவன் வைக்க வேண்டும் என்று சொன்னார், அநேகருக்கு நாம் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாமை போல சாராளை போல விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய மகிமையை நம்மளால் பார்க்கவே முடியாது. யோவான் 11:40 சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி. கர்த்தருடைய மகிமையை காண்பதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் தேவனை நாம் என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்த முடியாது. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது என்பது அது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஆபிரகாம் சாராளுக்குள் இருந்தபடியினாலே தேவன் அவர்களை நீங்கள் நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசம் ஆண்டவரையே சார்ந்து நிற்க வேண்டும். ஆமென். கணவனுக்கு மனைவிக்கும் விசுவாசம் சரிசமமாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை கணவனுடைய விசுவாசம் குறையும் பொழுது மனைவி அந்த விசுவாசத்திலே அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். மனைவியிடத்தில் விசுவாசம் குறையும் பொழுது கணவரால் அவருடைய விசுவாசத்தை நம்ம தூண்டி உற்சாகப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் இருவரும் விசுவாசத்திலே கர்த்தருடைய வார்த்தையிலே நிற்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரை நீங்கள் சார்ந்து வாழ்வீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமையும் தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்களுக்குள்ளே இருந்த கீழ்ப்படிதல், அவர்களுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம். அந்த கீழ்ப்படிதலும் விசுவாசமும் உள்ள அந்த குடும்பத்தாரை ஆண்டவர் நோக்கி பார்க்க சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு ஃபேமிலி குடும்பம் இது என்று சொன்னால் அது ஆபிரகாமின் குடும்பமாயிருக்கிறது. ஆண்டவரே நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், நீங்கள் அவளை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி. எனவே அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள தாயாக, அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள தகப்பனாக நாம் இருப்போம். விசுவாசம் உள்ள கணவனாக, விசுவாசம் உள்ள மனைவியாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் பிற்காலத்தில் அநேகருக்கு கர்த்தர் நம்மை ஒரு முன்மாதிரியாக வைத்து இவர்களை நீங்கள் நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் உணர்த்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை.
மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ, நல்ல பயங்கரமான ஒரு பணக்காரி, சொத்து ஆஸ்தி பண வசதி எல்லாம் இருந்தது. ஆனால் அவளுடைய சரீரத்தில் சுகம் இல்லை. பணம் இருந்தும் அவளுக்கு சுகம் இல்லை. அந்த பணத்தை கொண்டு அநேக வைத்தியர்களை அவள் போய் பார்த்தால், சற்றாகிலும் சுகமடையாத நேரத்திலே ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு, ஆண்டவரிடத்தில் போவேன், நான் சுகம் பெற்றுக் கொள்ளுவேன் என்று சொல்லி தனக்கு இருந்த ஆஸ்தி அந்தஸ்து பணங்கள் எல்லாம் செலவழித்து கடைசியில வெறுமையான நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு ஆண்டவரை பார்க்க வருகிறாள். ஆண்டவரிடத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் வருகிறாள். ஆனால் திரளான கூட்டம் இயேசுவுக்கு பின்பாக செல்லுகிறது. அவள் தன்னுடைய நிலைமையை ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்ல முடியவில்லை. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி, நான் இத்தனை மருத்துவர்களை பார்த்தேன், இவ்வளவு சொத்துக்களை செலவழித்தேன், எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கவில்லை, ஆண்டவரே நீ சுகம் தாரும் என்று சொல்லி அவள் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று விரும்பிதான் போயிருப்பாள். ஆனால் கூட்டம் திரளா இருந்தபடியினாலே அவள் தன்னுடைய நிலைமையை ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியாதபடி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி அந்த திரள் கூட்டத்தின் மத்தியிலே அவளுக்குள்ள அந்த விசுவாசமானது ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும் என்று, அப்படி திரள் கூட்டத்தின் மத்தியில விசுவாசத்தோடு அவள் தொட்ட பொழுது, ஆண்டவர் என்னை தொட்டது யார், எனக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்றது என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அந்த 35வது வசனத்துல கடைசியாக சொல்லுகிறார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். விசுவாசம் உள்ள அருமையான ஒரு மகளை இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அவள் ஆண்டவரிடத்துல போய் தன்னுடைய நிலைமைகளை குறைகளை சொல்ல முடியாவிட்டாலும், சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் சொல்ல முடியாமல் போனாலும் கூட, அவர் உடுத்தி இருந்ததான அந்த வஸ்திரத்தினுடைய ஓரத்தை நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி அந்த வஸ்திரத்தின் மேல அவளுக்கு இருந்த விசுவாசம் அவளை சுகப்படுத்தினது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வஸ்திரத்திற்கு வல்லமை உண்டு. ஆண்டவர் உடுத்தி இருந்த வஸ்திரத்திலே மகிமை இருந்தது. அந்த வஸ்திரம் அநேகரை சுகமாக்கினது. வேத சொல்லுகிறது, தொட்ட யாவரும் சுகமானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பவுலின் நாட்களிலே பவுலுடைய கர்ச்சீப்பை தொட்டவர்கள் சுகமானார்கள், அவன் நிழல் கொண்டு சுகமானார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே நம்முடைய விசுவாசம் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக நான் தொட்டு சுகமாவேன் என்று சொல்லி ஒரு கடுகளவு விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும், ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். எனவே இந்த காலை வேளையிலே உங்களுடைய விசுவாசம் ஒருவேளை மலை போல இல்லாவிட்டாலும் கூட, அந்த 12 வருடம் பெரும்பாலுள்ள அந்த ஸ்திரீயை போல ஒரு கடுகளவு விசுவாசத்தோடு, சின்ன விசுவாசத்தோடு அவர் உடுத்தி இருந்த அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன் என்கிற அந்த விசுவாசத்தோடு அவள் தொட்ட பொழுது அவளுடைய விசுவாசத்தை தேவன் பார்த்து அவரை சுகப்படுத்தினார். இந்த காலைகளில் அப்படிப்பட்ட கடுகளவு விசுவாசத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் சுகத்தை கொடுப்பார். தேவன் உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார். இந்த காலைகளிலே எப்படிப்பட்டதான விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள்? ஆபிரகாமை போல, சாராளை போல இருக்கிறீர்களா? அல்லது 12 வருடம் பெரும்பாலுள்ள அந்த ஸ்திரீயை போல ஒரு கடுகளவு விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? அந்த கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் கர்த்தர் அந்த விசுவாசத்தின் மூலமாக உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். இங்கு பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி பேதுரு வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்தான். 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீயானவள் வஸ்திரத்தின் மேலே விசுவாசம் வைத்தான். இங்கு பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்தான். விசுவாசம் என்பது பல விதங்களிலே நம் ஆண்டவரை சார்ந்து நிற்கும் பொழுது அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி நமக்கு அற்புதத்தை செய்வார். இங்கே சொல்லுகிறார், நான் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் அகப்படவில்லை, ஆண்டவரே ஒரு வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி அவர் வலை போட்ட பொழுது
அந்த வலை கிளியத்தக்கதான மீன்களை அந்த விசுவாசத்தினால் அவர் பெற்றுக்கொண்டார். எந்த படகு காலியா இருந்ததோ அந்த படகு நிரம்பத்தக்கதான மீன்களை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். அதே கடல் தான், அதே படகுதான், அதே வலைதான், அதே இடம்தான். ஆனால் அவனுக்கு தோல்வி, அவனுக்கு ஒன்றுமில்லை. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை அவன் கேட்டதுக்கு அப்புறம் எந்த இடத்துல வைக்கப்பட்டானோ, எந்த இடத்துல தலை குனிந்தானோ, எந்த இடத்துல ஒன்றுமில்லை என்று வெறுமையாய் வீழ்த்திருந்த அவன் வலைகளை அலசி கொண்டிருந்தானோ அந்த இடத்துல அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், அவனுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி அவன் வார்த்தையின்படி வலை போட்ட பொழுது வலைகள் கிழிந்தது, படகுகள் ஒன்றல்ல 2 நிரம்பினது. அவர்கள் பிறப்பிக்கத்தக்கதான ஆச்சரியத்தை தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில செய்தார். ஆகையினாலே நம்முடைய விசுவாசம் வஸ்திரத்தின் மேல் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். மத்தேயு 8:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். 100க்கு அதிபதி வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. இருக்கிற இடங்களிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லி அவனுடைய வேலைக்காரனை சுகமாக்கும் என்று சொன்னார். அவன் வீடு திரும்புவதற்குள்ளாக அவனுடைய விசுவாசம் அந்த வேலைக்காரனை சுகமாக்கினது. இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே என்று சொல்லி கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். அப்படி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த 100க்கு அதிபதி மாறினான். நம்மை நோக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆபிரகாம் சாராளுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். எனவே இந்த அருமையான காலவேளையிலே நாம் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு குடும்பம் யார் என்று சொன்னால் ஆபிரகாம் சாரா. அவர்களை நீங்கள் நோக்கி பாருங்கள், அவருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், அவர்களை குறித்து எழுதியிருக்கிற வேத பகுதியெல்லாம் நீங்கள் தியானித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். சரீரம் செத்து போயிருக்கலாம், கர்ப்பம் செத்து போயிருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் செத்து போகவில்லை. அவர்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை செத்து போகவில்லை. அவர்கள் தேவன் பேரில் வைத்திருந்த அந்த காத்திருந்த நேரங்கள் அது வீண் போகவில்லை. கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். எனவே நீங்கள் பேதுருவை போல கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வையுங்கள். லூக்கா 1:30 மரியாள் சொல்லுகிறார், இதோ உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை அவர் விசுவாசித்த பொழுது ஆண்டவர் மகிமையான காரியத்தை மரியாளுக்கு செய்தார். எனவே இந்த காலைகளில் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் வஸ்திரத்தின் மேலே விசுவாசம் வைத்தாலும் சரி, அல்லது வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்தாலும் சரி, வஸ்திரம் என்பது ஒரு கடுகளவு விசுவாசம் தான். வஸ்திரத்தின் ஓரத்தை தான் அவள் தொட்டாள். எனவே நீங்கள் கடுகளவு விசுவாசம் ஆண்டவர் மேல் வைத்தாலும் சரி, அல்லது ஒரு மலை போல பேதுருவை போல உடைய வார்த்தையின்படி நான் நம்பி வலையை போடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் போட்டாலும் சரி, தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த கால வேளையிலே கேட்டுக்கொண்ட வார்த்தையின்படி உங்கள் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையிலே நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இந்த கால வேளையிலே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக உங்களை பெருக செய்வார். நீங்களும் ஆபிரகாம் சாராளை போல விசுவாசம் வையுங்கள். நீங்களும் அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல பேதுருவை போல வஸ்திரத்தின் மேல வார்த்தையின் மேல விசுவாசம் வையுங்கள். அவரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த நல்ல காலவேளைக்காக சோதரோம். தாவீதை குறித்து வாசித்தோமே, அவன் கர்த்தரை எப்பொழுதும் அவனுக்கு முன்பாக நிலத்தை நோக்கி கொண்டிருந்தபடியினால் அவன் அசைக்கப்படாதபடி தேவன் அவனுடைய வலது பாரசத்தில் இருந்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா, அவன் உண்மை வலது பாரசத்தில் நிறுத்தி நோக்கி பார்த்தபடியினால் அவன் அசைக்கப்படவில்லை. இந்த அருமையான காலை வேளையிலே எங்கள் தகப்பனாயிருக்கிற ஆபிரகாமையும் எங்களை பெற்ற சாராளையும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அவர்களுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், பக்தி, வைராக்கியம், அவர்களுக்குள்ள இருந்த அந்த பொறுமை எங்களுடைய வாழ்க்கையில இருந்து நாங்களும் ஆபிரகாமை போல சாராளை போல மற்றவர்களுக்கு மாதிரியாக உதாரணமாக இருந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கடுகளவு விசுவாசம் வைத்த அந்த 12 வருடம் பெரும்பாலும் ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணி சுகப்படுத்தி சமாதானத்தோடு வீட்டுக்கு அனுப்பினீரே. இந்த காலை வேளையில் உண்மையில் கடுகளவு விசுவாசத்தை வைத்து எந்த பிள்ளைகளெல்லாம் நம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, எவர்களெல்லாம் விசுவாசத்தில் நம்மை தொடுகிறார்களோ,
அவர்கள் எல்லாம் சுகம் பெறுவார்களாக, சமாதானம் பெறுவார்களாக. பேதுருவை போல ஒன்றுமில்லை, அப்படி வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த பொழுது அற்புதம் நடந்ததப்பா. வேலைக்காரர்கள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து தண்ணீரை கொண்டு போன பொழுது அது திராட்சரசமாய் மாறினது என்று நாங்கள் பார்க்கிறோமே. கீழ்ப்படிதல் ஒரு அற்புதத்தை செய்தோம். கீழ்ப்படிதல் ஒரு அற்புதத்தை எங்களுக்கு கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகினால் அந்த காலை வேளையில் நாங்களும் பேதுருவை போல கர்த்தாவே இப்படி வார்த்தையின் மேல விசுவாசத்தை வைத்து, 100க்கு அதிபதி போல இப்படி வார்த்தையின் மேல விசுவாசத்தை வைத்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் எங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன தேவைகள் இருந்தாலும், என்ன குறைகள் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினாலே அவைகளை எல்லாம் மேற்கொண்டு அவர்கள் செய்யப்படுத்த நீர் உதவி செய்யுங்கப்பா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீரே. காலை வேளையில் விசுவாசத்தோடு பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் பிழைக்க பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக. இந்த வாரம் முழுவதும் நன்மை கிருபையை தொடர செய்யும். அப்போ தண்ணி என்னை மாப்பி செய்கிற தொட்டி ஆசீர்வதியும். உம்முடைய சமூகம் இந்த வாரத்தில் முன்பாக செல்லட்டும். அவர்கள் பண்ணுகிற பிரயாணங்கள், செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தாங்க. எந்த ஆபத்து, விபத்து, ரத்த காயங்கள் ஏற்படாதபடி இந்த வாரம் முழுவதும் தேவ கிருபை அவர்களை பாதுகாத்து வழிநடத்த போவதற்கு ஸ்தோத்திரம். இதை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறபடியினாலே இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்து அவர்களும் அநேகருக்கு ஒரு முன்மாதிரி உள்ள குடும்பங்களாக வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் உடைய நடத்துகிறோம். 8வது மாதம் 4வது உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே இதை பார்த்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவரை இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.